ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எலிமெண்ட் டுட்டோரியல். இந்த எலிமெண்ட்ஸில் வந்து நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் டேக் இருக்கும், ஒரு எண்டு டேக் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சின்டாக்ஸ் தான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், H1 நம்ம போட்டோம் இல்லைங்களா. ஸோ H1 க்ளோஸ் H1 நடுவில் வந்து நம்மளோட கண்டென்ட் மை ஃபர்ஸ்ட் ஹெட்டிங், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், அதுக்குள்ளே உங்களோட ஹெட்டிங்கே இதுக்குள்ளே கொடுக்கணும். அப்புறம் பேராகிராஃப் டேக் ஓப்பனிங்கு, க்ளோசிங் பேராகிராஃப் டேக், நடுவில் வந்து உங்களோட பேரா. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ். இதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்ப்போமா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் டைம் சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸ் டாட் HTMLனு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எம்எட் அப்ரிவேஷன் யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம டைட்டில்லாம் வச்சுக்கலாம். இது வந்து HTML எலிமெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்க போகிறோம். நம்ம எப்படி லைவ் சர்வரில் கொடுத்தோம் அப்படின்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை வந்து பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு டைம் ஸ்டாம்போட கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்டாம்ப் இருக்கும். ஆன்லைன் லைவ் சர்வர்னு வந்துட்டு நம்ம நேம் பண்ணியிருக்கோம் அந்த லைவ் சர்வர் டைம் ஸ்டாம்பை. ஸோ எத்தனாவது டைம் ஸ்டாம்ப்னு பார்த்து அதை வந்து பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் அதை ரன் பண்ணி காட்டுறோம். இங்கே பாருங்க, இது வந்து ஹெட்டிங்கு, இது வந்து பேராகிராஃப். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ். பிரேக் டேக்கு சில டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் எதுவுமே வராது. ஏன்னா வந்துட்டு அதோட ஃபங்க்ஷனே வேறு. இப்போ எனக்கு நடுவில் வந்து ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். பட் இதுக்கு நான் நடுவில் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம போட போகிறது இல்லை. அதனால் வந்து சிங்கிள் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே போதும். க்ளோசிங் பிரேக் ஸ்டேட்மெண்ட் தேவை கிடையாது. பாருங்கள், ஒரு பிரேக் வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு 2 பிரேக் வேணும் அப்படின்னா நான் இன்னொரு பிரேக் போட்டு, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துடும். பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பிரேக்கோட வேலை. ஸோ அதுக்கு வந்துட்டு க்ளோசிங் டேக் கிடையாது. ஸோ நெஸ்டட் HTMLனா இப்போ நம்மளோட டாக்குமெண்ட்டே ஒரு நெஸ்டட் HTML மாதிரி தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த HTMLக்குள்ளே தான் இந்த HTML இருக்குது, இந்த HTMLக்குள்ளே தான் இந்த பாடி இருக்குது, பாடிக்குள்ளே தான் H1, அப்புறம் பாடிக்குள்ளே தான் P, அப்புறம் இது எல்லாமே உள்ள ஒன்றுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து நெஸ்டட் அப்படின்னு சொல்லுவோம். நெஸ்டட்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு நெஸ்டட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதை ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் வந்துட்டு நம்மளோட அவுட்புட். ஓகேங்களா, இது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடிக்குள்ளே இது 2 டேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் நெவர் ஸ்கிப் த எண்டு டேக். நம்ம எப்போவுமே வந்து எண்டு டேக் போட்டதுக்கு மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து பேராகிராஃப் டேக்கு நான் எண்டு டேக் வந்து போடவே இல்லை. அது வந்து அப்படி ஒரு சின்டாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா, இப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு வந்து போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இது ஒரு பேராகிராஃபு, இது ஒரு பேராகிராஃபு. ஆனால் வந்துட்டு ஒழுங்காக நம்மளுக்கு வந்துட்டு காட்டல. லாரம் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு பேராகிராஃபாக காட்டுது. இப்போ நான் இதையும் வந்துட்டு அதே மாதிரி லாரம் கொடுக்குறேன். இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு தனியாக ஒரு பேராகிராஃபாக காட்டணும். ஆக்சுவலாக தனியாக பேராகிராஃபாக காட்டுது. சில டைம் என்ன இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் நிறையா பேராகிராஃப்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ளோசிங் டேக் இருந்தால் தான் வந்துட்டு அடுத்த பேராகிராஃப் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த இடத்துல வந்து ஒரு க்ளோசிங் டேக் கண்டிப்பாக நீங்கள் போடணும். அப்போ தான் இது வந்து ஒரு பேராகிராஃப் அப்படின்னு வந்து அதை எடுத்துக்கும். இல்லைனா வந்து இது தனியான பேராகிராஃப், இது தனியாக பேராகிராஃப், அப்படி தான் வந்துட்டு அதை எடுக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்துட்டு நம்ம எப்பவுமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஈவன் தோ அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாகி நார்மலாக அது இந்த மாதிரி வந்தாலுமே நம்ம சின்டாக்ஸில் வந்து எப்போவுமே தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால கரெக்ட் சின்டாக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து எம்டி HTML டேக். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியான ஒரு எம்டியான ஒரு எலிமெண்ட் தான். பிகாஸ் அதுக்கு வந்து உள்ளே நம்ம எந்த கண்டென்ட்டுமே வந்து கொடுக்கல. உள்ளே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேராகிராஃப் டேக்கு நம்ம பார்த்தீங்களா ஒரு கண்டென்ட் வந்து நடுவில் ஒன்று கொடுக்குறோம். இந்த பிஆர் டேக் அப்படிங்கிறது ஒரு எம்டி டேக்.
இதை வந்து நடுவில் கூட கொடுக்கலாம் பேராகிராஃப் டேக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎம்எல் வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நீங்கள் அது கேப்ஸ்லேயும் அடிக்கலாம், ஸ்மால்லையும் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் பினாலும் ஒன்று தான், ஸ்மால் பினாலும் ஒன்று தான். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவர் கேஸில் கூட நம்ம டேக் அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்மளோட செகண்ட் டாபிக் HTML எலிமெண்ட்ஸ். நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.